கிரியேஷன் மெயினா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, உயிர்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் ஒன்றென்று சொல்கிறது, எது சரியானது அப்படின்ற எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. ரெண்டாவது இது எப்படி உற்பத்தி ஆனுச்சுன்னு தெரியல, எப்படி மனிதர்கள் வந்தார்கள்னு தெரியல, இந்த பஞ்சபூதம் எப்படி இயங்குதுன்னு தெரியல. இதே டவுட் வந்து நம்ம ராமபிரானுக்கும் இருந்திருக்கு. அவரும் கேட்டிருக்காரு. யார்கிட்ட? வசிஷ்டர் மகரிஷிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படி உருவாகுது, இதெல்லாம் எப்படி இது இருக்குன்னு. அதற்கு வந்து வசிஷ்டர் வந்து பதில் சொல்லும் முகமாக இப்ப ஆரம்பிக்கிறார். இந்த மொத்த இந்த உற்பத்தி பிரகடனமே இந்த கிரியேஷனை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா ஒரு 2 லைன்ல அவர் வந்து முதல் இது இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ராமா, வார்த்தைகளாலும் வெளிச்சத்தாலும் பிரம்மத்தை காண்பவன் தன்னுள் பிரம்மத்தை உணர்வான். இதுதான் அதோட தமிழாக்கம். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல வார்த்தைகளாலும் வெளிச்சத்தாலும் பிரம்மத்தை காண்பவன் அப்படின்னு சொல்லும் போது ஜீவனாக இருக்கக்கூடிய நாம், வெளிச்சம் என்று சொல்வது வந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த ஜகத், இந்த இயற்கை, இந்த இயற்கையை எதன் வழியாக பார்க்க வேண்டும் என்றால் வார்த்தைகள், வாக்கியங்கள். அப்ப அந்த வார்த்தைகள், வாக்கியங்கள் என்றால் என்னன்னா, நம் முன்னோர்கள், நம் ஞானிகள் வேதத்திலே எவ்வாறு இந்த உலகத்தை, ஜகத்தை பார்த்தால் இதனுடைய உண்மைத்தன்மை புரியுமோ அதன் வழியாக வெளிச்சத்தோடு இதை பார்க்கும் பொழுது நீ கண்டிப்பாக உனக்குள்ளே பிரம்மத்தை உணர்வாய். அதான் சொல்லியிருக்காங்க, ராமா, வார்த்தைகளாலும் வெளிச்சத்தாலும் பிரம்மத்தை காண்பவன். சோ இதன் மூலியமாக நம்மை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை தெளிவான பார்வையில் பார்க்கும் பொழுது உண்மை தன்மை புரியும். அப்பொழுது நீயே பிரம்மமாக உணர்வாய் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. நமக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை இல்லாததுனாலையும் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாததுனாலையும் தான் இந்த உலகம் நமக்கு வெறும் சாலிடாக ஒரு நிஜமான ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்குது. இதை வேறொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது, ஞான பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றது எல்லாமே இது பிரம்மமாக மட்டுமே தெரியும் என்பதுதான் இங்க அறிமுகமாக அவருக்கு வந்து மூல சத்தியத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு. நல்லது.